இது பழைய வீடியோ தான் போட டைம் இல்லை. என்னன்னா லக்கி கேளுக்கு நம்ம ஒரு லாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் போனோம். ஸ்ப்ரே போட்டேன். அந்த ஸ்ப்ரேக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கின் எப்படின்னா டேண்ட்ரஃப் மாதிரி ரஃபாக கொட்டிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் தொட்டால் நம்ம கையை கிளிக்கிற அளவுக்கு ரஃபாக இருக்கணும். இந்த ஸ்ப்ரே அடிச்ச பிறகு என்னாச்சுன்னா ஸ்கின் பாம்பு தோல் மாதிரி லைட்டாக உரிய ஆரம்பிச்சிச்சு. சரி உரியுதேன்றதுனால நம்மளுக்கே ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா சுள்ளுன்னு போதும். அதுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா காற்றுக்கு வேறு ட்ரை ஆகிடுது, முழுசாக கொட்ட மாட்டேதுன்றதுனால ஸ்பான்ஜ் நினச்சி உடம்புலாம் லைட்டாக க்ளீன் பண்ணேன். நிறையா ஸ்கின் கொட்டுச்சு. ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணேன், இந்த ஸ்ப்ரே கண்டினியூ பண்ணுமா இல்லையா அப்படின்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஃபோன் யாரும் அட்டன் பண்ணல. லீவாக என்ன எனக்கு கரெக்டாக தெரியலன்றதுனால நான் அந்த ஸ்ப்ரே கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா ஸ்கின் எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நிறைய சேஞ்ச் தெரியுது. நல்லாவே ஒரு சேஞ்ச் இருக்கனால ஸ்ப்ரே அப்ளை பண்ணணும். சரி நீ பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு ஒர்க் பண்ணவே 2 hours ஆகுங்க. ஏன்னா நான் வந்து பொறுமையாக தான் அவளுக்கு எல்லாமே பண்ணேன். எனக்கு நிற்க மாட்டான்றதுனால அதாவது ஒரு வேலை நினச்சி ஒரு வேலை தான் செய்ய முடியும் போது நம்மள ப்ரொஃபஷன் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு கூட தைக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கேன். ஏன்னா 9 பேர்னு போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ கூட மோஷன் அள்ளி போட்டு க்ளீன் பண்ணி தான் வரப்போகுது. டொனேஷன் அதுக்கு தாங்க ஹெல்ப்னு கேட்குறேன். ஏன்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிங்கன்னா என்னால் இவங்களுக்கு